தேங்க்யூ ஹோஸ்ட் போட்டாச்சு. ஃபைன். இதுக்கான ஆன்சர் சி, ரஹ்மத் அலி. சரி, இந்த ரஹ்மத் அலி யாருன்னு யாருக்காவது தெரியுமா? Do anyone know who is this ரஹ்மத் அலி? இல்ல குத்துமதிப்பா சொன்னீங்களா? இதெல்லாம் கேள்வியா கேட்டு இருக்கீங்கன்னா ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்ட்டா. பாகிஸ்தான்ல வேர்டை காயின் பண்ணவர். ஓகே, தென் அவ்வளவுதானா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் சம்திங் ரிலேட்டட் டு ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் பிரிட்டிஷ். இவங்க 3 பேருக்கும் இடைப்பட்ட ஒரு காம்பினேஷனான டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சோ இதுக்கான ஆன்சர் ரஹ்மத் அலி. ரஹ்மத் அலி யாருன்னு பாத்தீங்கன்னா, he was a young man educated in Cambridge. இதுல கொடுமையான விஷயமே அதான். இவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்ச ஒரு முஸ்லிம். ஆனா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பட் his basic theory was that Muslim and Hindu are distinct. முஸ்லிமும் ஹிந்துவும் தனித்தனி, அவங்க 2 பேரும் வேற வேற அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அக்கார்டிங் டு ஹிம் முஸ்லிம் கல்ச்சர், எக்கனாமிக்ஸ், inheritance, then marriage, divorce is different from Hindu. ஹிந்துவை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது, நாங்களும் ஹிந்துவும் வேற வேற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்து முஸ்லிமும் நாங்க 2 பேரும் ஒன்னா கூட சாப்பிட மாட்டோம். we do not, in fact இத வேற மாதிரி பார்க்கலாம், டயக்ராமா பார்க்கலாம். in fact Hindu and Muslims பத்தி இவர் என்ன சொல்லியிருப்பாரு? நம்பர் 1, we do not intermarry, நாங்க மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டோம். we do not interdine, நாங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். we have different culture and calendar, எங்களுக்கு கேலண்டரே வேறங்க. and number 4, we have different diet and dress அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது சொன்னது சரியா தப்பா? இன்டர் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம், இன்டர்டைன் பண்ண மாட்டோம், கல்ச்சர் வித்தியாசம், கேலண்டர் வித்தியாசம், எங்களுக்கு டயட்டே வித்தியாசம், எங்க ட்ரெஸ்ஸே வித்தியாசம் சார், அதனால நாங்களும் அவங்களும் வேற வேற அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த தியரியை கலப்பி விட்டவர் யாருன்னா மிஸ்டர் அஹ்மத் அலி தான். சரியா? ஃபைன். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு இந்திய, அதாவது பிரிட்டிஷ பிடிக்கவே பிடிக்காது. முஸ்லிம்ஸ் do not support British. ஏன் பிரிட்டிஷ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணல? why சொல்லுங்க. ஏன் முஸ்லிம்ஸ் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணல? ஹிந்து சப்போர்ட் பண்ணும்போது முஸ்லிம்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணல? ஏன் அப்படின்னா, அக்கார்டிங் டு them British took over the power of Muslims. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? முஸ்லிம்ஸோட பவரை பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற எண்ணம். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஆஃப் 1857 கிரேட் ரிவால்ட், இதனால ஏற்பட்ட விளைவுதான் நமக்கு இந்த பாயிண்ட். சரியா? ஃபைன், இது இருக்கட்டும்பா. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, பிரிட்டிஷ இவங்க எனிமீஸாவே பார்ப்பாங்க. சோ பிரிட்டிஷோட வெஸ்டர்ன் எஜுகேஷன், they were not ready to have
வெஸ்டர்ன் எஜுகேஷன். அதனால என்ன ஆயிடுச்சு? அதனால கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாஸ் ஃபில்டு பை ஹிந்துஸ். அதனால கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்தையும் ஹிந்துஸ்க்கு கொடுத்துருவான், பிரிட்டிஷ்க்கு கொடுக்க, ஐ மீன் முஸ்லிம்க்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் படிக்க மாட்டேன்னு சொல்றானே. ஐம் நாட் ரெடி டு ஸ்டடி, ஐம் நாட் ரெடி டு டேக் அப் யுவர் எஜுகேஷன் ஆர் யுவர் கல்ச்சர் அப்படின்ட்டு. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நமக்கு அடுத்து என்னன்னா, இந்த சினாரியோ எப்ப மாறிச்சுன்னா ஆஃப்டர் 1857 the scenario changed. In fact 1857 கிரேட் ரிவால்ட்ல பிரிட்டிஷ்க்கு பதிலா, அதாவது பிரிட்டிஷ் வந்து முஸ்லிம்ஸை சப்ரஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களோட பவர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஆஃப்டர் 1857 இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன? How it changed? How did it change? இப்ப நான் சொல்றேன், இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கதையை. ஓகே, நம்பர் 1, பிகாஸ் ஆஃப் நோ நித்யா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்றேங்க, பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம். ஹிந்துஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹிந்துஸ் எல்லாம் எஜுகேட்டடா மாறிடுவாங்க. எஜுகேட்டடா மாறினோன்னு they will know the value of freedom. இந்த ஃப்ரீடம் பத்தின எண்ணங்கள் அவங்களுக்கு வெளியே வந்தோன்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நேஷனலிசமா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இத பார்த்த பிரிட்டிஷ்க்கு பிடிக்காது. இவனுங்களை படிக்க வச்சது தப்போ, ரொம்ப பண்றானுங்களே அப்படின்னு ஆயிடும். ரொம்ப பண்றாங்களே அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். மாடர்னைஸ் அண்ட் தே இந்த பாயிண்ட் வேண்டாம். British decided to support Muslims. இந்த டைம்ல இவங்க என்ன பண்றாங்க, நம்ம முஸ்லிம்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஹிந்துஸை காலி பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இதனாலதான் அவங்க டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற தியரியை யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இது எப்ப ரொம்ப பீக் ஆயிருக்கும்னா, இட் வாஸ் அட் த பீக் பிகாஸ் ஆஃப் அ புக் ஆஃப் சர் வில்லியம் ஹண்டர். சர் வில்லியம் ஹண்டர் ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக் என்னன்னா த இந்தியன் முசல்மான் அப்படின்ற புக். த இந்தியன் முசல்மான்ற புக். இந்த புக்கு தான் 1878 என்னவோ இந்த புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. திஸ் மார்க்டு த பிகினிங் ஆஃப் சேஞ்ச். இதுதான் முஸ்லிம்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இடைப்பட்ட கனெக்டிவிட்டியை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கும் இந்த பீரியட் தான். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? இந்த புக்கு பேரு ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஃபைன். நெக்ஸ்ட். இப்போ இவங்களோட இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியட் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து எஜுகேட்டட் முஸ்லிம்ஸும் வந்துருவாங்க. அப்போ வந்து இருந்த, அதாவது எஜுகேட்டட் முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்து அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு வந்தாங்க. ஆனா இருந்தாலும் முஸ்லிம்ஸ்க்கும் கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுல மேஜர் ரோல் ஹிந்து, அதாவது முஸ்லிமையும் பிரிட்டிஷையும் ஒன்னா சேர்க்க பாடுபட்டவர் பிரின்சிபல் பெக். இது எதனோட பிரின்சிபல் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் அட் அலிக்ரா. அந்த அலிக்ரா காலேஜ் இருக்கு இல்லையா, இதனுடைய பிரின்சிபல் வாஸ் மிஸ்டர் பெக். இவர் தான் முஸ்லிமும் பிரிட்டிஷும் ஒன்னா சேர்க்க ரொம்ப முக்கியமா இருப்பார். He played an important role in Muslim and British unity. இவங்க ரெண்டு பேரும் முஸ்லிம் பிரிட்டிஷ் யூனிட்டிக்கு ரொம்ப பாடுபட்டு இருப்பார். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, while Anglo
Muslim alliance would ameliorate the condition of Muslims. இப்ப உங்களுக்கு தோணும் மேம் புதுசா ஏதோ வேர்ட் சொல்றீங்களேன்ட்டு. ஒன்னும் இல்ல, பெட்டர் ஆக்குறதுன்னு அர்த்தம். அமிலியோரேட், புது வார்த்தைகள் கத்துக்கோங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் புது புது வேர்ட் சொல்லி கொடுக்குறேன். சரியா? அதாவது இந்த பிரின்சிபிள் முஸ்லிமையும் பிரிட்டிஷும் ஒண்ணு சேர்க்க பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அப்படி பிளே பண்ணும்போது ஆங்கிலோ முஸ்லிம் அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, முஸ்லிமோட கண்டிஷனை பெட்டர் ஆக்க ஒரு நல்ல சேஞ்சை கிரியேட் படுத்தியிருக்கோம். ஓகே, ஃபைன். இப்ப பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான் அடுத்த முக்கியமான கேரக்டர் யாருன்னா இவர் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவர் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா முஸ்லிம்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவாரு. இல்லைங்க, முஸ்லிம்ஸ் எல்லாம் படிக்கணும், படிச்சாதான் நல்லது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணவர் யாருன்னா சர் சையத் அகமது கான். He convinced Muslims for Western education. நம்ம எல்லாம் ஏன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிக்க கூடாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. Then he modernized and made Muslims loyal. இவர் தான் முஸ்லிம்ஸ பிரிட்டிஷ்க்கு லாயலா இருக்க வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாம இவர் என்ன ப்ரூவ் பண்ணிருப்பாருன்னா, he proved that முஸ்லிம்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்ட் கிடையாது. முஸ்லிம்ஸ் ஆர் நாட். அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்தாச்சே. Who is that? பாய் கா. ஐயோ, மியூட் பண்ணிட்டீங்களா ஹோஸ்ட்? நம்ம கிளாஸ்ல மட்டும் நடுவுல பல வாய்ஸ் கேக்குது. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், ஃபைன். So cute little one's voice also. It proved that Muslims are not against British, but எங்களுக்கு என்ன தேவைன்னா, we just need little protection. எங்களுக்கு நீங்க கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், we will be loyal. நாங்க விசுவாசமா இருப்போம் பிரிட்டிஷ்க்கு அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணது யாருன்னா சர் சையத் அகமது கான். அதனாலதான் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, எஜுகேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் படிக்க ரெடி ஆயிடுவாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாம் சர் சையத் அகமது கான் சொன்னோன்னு ரெடி ஆயிடுவாங்க, ஓகே நம்ம படிக்கலான்ட்டு. அப்பதான் பிரிட்டிஷோட சப்போர்ட்டோட ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் அப்படின்ற காலேஜ 1877ல ஃபார்ம் பண்றாரு. அடுத்தது ஸ்கூல் ஃபார் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்றத காசியாபாத், ஆமா சாரி காசிப்பூர்ல 1864ல கிரியேட் பண்ணிருப்பாரு. இது ரெண்டுமே சர் சையத் அகமது கான் கிரியேட் பண்ணதுதான். இதுதான் நமக்கு அலிகதா முஸ்லிம் யூனிவர்சிட்டி இப்போ. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, number 5, he also organized Indian Patriotic Association in 1888. Okay, and Mohammedan எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாரு. இது எப்பனா 1886. இங்க நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, ஐஎன்சி நமக்கு 1885ல ஃபார்ம் ஆகுது. அப்பத்துல இருந்தே ஹிந்துக்கும் முஸ்லிம்க்கும் எங்கேயோ ஒரு இடத்துல கிரிவன்ஸ் இருக்கு. 1886ல இவங்களோட எஜுகேஷனுக்காக இவங்க கான்ஃபரன்ஸ் அமைக்கிறாங்க. able to find the difference. இத வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க் பண்ணி விட்டது யாரு? நம்மளோட பிரிட்டிஷ். இதாண்டா டைம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க் பண்ணி விட்டுலான்ட்டு ஈ ஸ்பார்க். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட், ஓகே, 1909. இதுல முஸ்லிம்க்கு கம்யூனல் எலக்டோரேட் கொடுப்பாங்க. Do you remember? இந்த சம்பவத்துக்கு அப்புறம், அதாவது இந்த ஆக்ட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் ஞாபகம் இருக்கா? Do anyone remember what has happened? ஞாபகம் இல்லையா? ஏன்னா நமக்கு 1906ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் லீக் அப்படின்றது முஸ்லிமோட நேஷனலிசம்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? முஸ்லிம் நேஷனலிசம்காக 1906ல முஸ்லிம் லீக்னு ஒரு கட்சியை ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் அதாவது இந்தியன் முஸ்லிம் லீக், இன்ஃபேக்ட் கரெக்டா சொல்லணும்னா இந்தியன் முஸ்லிம் லீக்ன்ற கட்சி. அது மட்டும் இல்லாம, சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, முஸ்லிம் லீக் எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எதை அப்போஸ் பண்ணாங்க? What did Muslim League support? So I'll give you two options, okay? Just tell me. Partition of Bengal. இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, அப்போஸ் பண்ணாங்களா? Partition of Bengal. Did they supported or opposed? Supported. Okay. Boycott of foreign goods and the Swadeshi session. இத வந்து சப்போர்ட் பண்ணாங்களா, அப்போஸ் பண்ணாங்களா? இன்னும் மத்த யாருக்குமே எதுவும் தெரியலையா? அமைதியா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, தெரியலன்னா இங்க நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இட்ஸ் லேர்னிங் ஏரியா, அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால நம்ம ஆள் என்ன பண்ணிருப்பானா, சப்போர்ட் பண்ணிட்டு இத அப்போஸ் பண்ணிருப்பான். யாரு? நம்மளோட முஸ்லிம் லீக். He is of a different variant. He is a masterல. ஏன் மேம் திடீர்னு இப்படி பண்ணினாங்க அப்படின்னு தோணும். இன்ஃபேக்ட் நீங்க ஒழுங்கா கவனிச்சு படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஃபேக்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சரிதான், ஹிந்துஸ் தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க, முஸ்லிம் எங்களை என்ன நினைச்சீங்க, பிரிச்சுட்டீங்க, நாங்க வந்து என்னது சிவாஜி ஃபெஸ்டிவல், தென் ரக்ஷா பந்தன், இதெல்லாம் போட்டு நாங்க எல்லாம் ஒண்ணுதான்ட்டு ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முஸ்லீம் சைட்ல முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எங்களுக்கு ஓகேப்பா, எங்களுக்கு தனி நாடா ஃபார்ம் ஆயிடும் பின்னாடி, அண்ட் ஃபாரின் குட்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம், ஏன்னா தேவர் சப்போர்ட்டிங் பிரிட்டிஷ். அப்ப இப்படி அப்படியே ஒண்ணுக்குள்ள வந்தா இருந்த பிரிட்டிஷும் முஸ்லிம்ஸும் எப்ப பிரிஞ்சாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கெல்லாம் லீடர்னு ஒருத்தவங்க கால்டு கிலாஃபா. இந்த கிலாஃபத்தை வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா பிரிட்டிஷ் ஹியூமிலியேட் பண்ணிடுவான், அவமானப்படுத்திடுவான். அவன் பதவியை பிடுங்கி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவனை சிறைப்பிடிச்சு வச்சிருவான். இதை கேள்விப்பட்டோன்னு உலகம் முழுக்க அந்த முஸ்லிம்ஸ் எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. அப்பதான் மெயினா த கேம் சேஞ்சர் வில் என்டர். கேம் சேஞ்சர் யார்? நம்மளோட காந்திஜி. இதாண்டா சான்ஸ் ஹிந்துவையும் முஸ்லிமையும் ஒண்ணு சேர்க்க, காங்கிரஸையும் முஸ்லிம் லீகையும் ஒண்ணு சேர்க்க அப்படின்னு பிளான் போடுவார். See my dear students, இந்த ஸ்டோரி நீங்க அழகா நான் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன கதை புரிஞ்சது இல்ல? ஏன்னா பிரிட்டிஷ்க்கு என்னன்னா காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யல நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிரிட்டிஷ், ஐ மீன் முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே செய்யலன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ்.
காங்கிரஸை நம்பினா ஒன்னும் செய்ய மாட்டான்னு சொல்லி காங்கிரஸ்க்கு எதிராகவே முஸ்லிம்ஸையும் முஸ்லிம் லீக்கையும் வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி சில ஆட்கள் காங்கிரஸ்ல இருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலுமே ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் செக்மெண்டட் பீப்புள் வேர் அப்போசிங். அதனால பிரிட்டிஷோட குட்ஸ் எப்படி நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லுவான். ஸோ ஹி வாஸ் சப்போர்ட்டிங். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எங்களுக்கு ஓகே, பிரிட்டிஷ் எது செஞ்சாலும் ஓகேன்னு ஹி சப்போர்ட்டட். புரியுதுங்களா? இந்த கிலாஃபான்றவர் டர்க்கில இருப்பார். இன் டர்க்கி the head of Muslim. Khilafah was humiliated by British after World War II. Sorry, World War I. World War I அப்புறமா ஹியூமிலேட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்கள் ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைம்ல காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. காங்கிரஸ் கேவ் அன் ஆஃபர். அந்த ஆஃபர் தான் லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட்ல தான் ஹிந்து அண்ட் முஸ்லிம் ஜாயின்ட். காங்கிரஸ் அண்ட் முஸ்லிம் லீக் ஜாயின்ட். இந்த லக்னோ பேக்ட்ல வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இந்த லக்னோ பேக்டின் போது anything happened? என்ன இன்னைக்கு நம்ம பேட்ச் ரொம்ப அமைதியா போகுது. ராபிட் ஃபயர் எப்பவுமே இப்படி இருக்காதே. எக்ஸாக்ட்லி, எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். காந்திஜி பிளஸ் நேருஜி met for the first time. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணதும் இதுலதான். எக்ஸாக்ட்லி, மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்கள விட்டோமே. பாலகங்காதர் திலகம் இதாண்டா சாக்குன்னு சொல்லி வந்து ஒண்ணு சேர்ந்துருவேன் செய்தெல்லாமே. ஓகே, சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. கிலாஃபத் இயக்கத்துக்காக கிரியேட் பண்ண ஒரு மூமெண்ட் என்ன? கிலாஃபத்தை எதிர்த்து காந்திஜி கிரியேட் பண்ண மூமெண்ட் என்ன? டு சப்போர்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிலாஃபத். கிலாஃபத்தோட பிரச்சனைக்காக இவர் கிரியேட் பண்ணது என்ன? ஃபர்ஸ்ட் என்சிஎம்மா சிடிஎம்மா? சிவில் டிசோபீடியன்ஸா நான் கோஆபரேஷனா? நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஓகே, நான் கோஆபரேஷன் மூமெண்ட், என்சிஎம்னு போட்டுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இது முக்கியமான பாயிண்ட். So far, are you all clear? Everyone? Yes? இது இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு நல்லா தானே மேம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்க மேம் தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நமக்கு தோணுதா? இந்த கதை முடியல. முஸ்லிம் லீகினுடைய அலகாபாத் செஷன், இந்த செஷன் நடந்த வருஷம் தான் ஹைலைட். 1930. ஐஎன்சி 1929 லக்னோல நடத்தினா இவங்க அலகாபாத்ல நடத்தியிருப்பாங்க. முகமது இக்பால் justified the demand for Muslim India. இன்டைரக்டா ஒரு பிளான போட்டுருவாரு. முஸ்லிம் இந்தியான்னு ஒரு நாடு வேணும், அதாவது தனி நாடு வேணும். அதுக்கு பிளான போட்டு கொடுத்தது யாருங்களா? அஹ்மத் அலி. அதாவது ஃபர்ஸ்ட் கேம்பிரிட்ஜ்ல கம்முன்னு படிக்க போகாம போனோமா படிச்சோமான்னு இல்லாம நாங்க வேற அவங்க வேறன்னு, அதாவது கேம்பிரிட்ஜ்ல போய் படிச்சுமே நாங்க வேற அவங்க வேறன்னு கிளப்பி விட்டு வச்சிருப்பார். ஓகே, சோ அஹ்மத் அலி 1933ல he gave the plan for Pakistan. Okay,
இங்கதான் ஒரு கோட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நவ் ஆர் நெவர். இப்ப விட்டோம்னா என்னைக்குமே நமக்கு கிடைக்காது தனி நாடு அப்படின்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த முஸ்லிம்க்கு ஏற்பட்ட ப்ராப்ளமுக்கு ஃபீல் பண்ணி நம்ம காங்கிரஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, காங்கிரஸோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணோன்னே 22 டிசம்பர் 1939 என்னன்னு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க? வாட் இஸ் 22 டிசம்பர் 1939? டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஓகே, டே ஆஃப் டெலிவரன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளோல சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ரிமெம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேபிட் ஃபயர் லைவ் செஷன் அட்டென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் இது கொடுக்க முடியும். லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆஃப்டர் த செஷன் சில பிடிஎஃப் மட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்குவீங்க. என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் நீங்க பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கிறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஓகே, Joel is coming and moving, coming and going. I don't know why. சரி, இன்னைக்கு எனக்கு ஃபுல் டே செம்ம டயர்டு. அதனால இன்னும் ஒரே ஒரு திங் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, மேம் when did ஜின்னா லெஃப்ட் காங்கிரஸ்? ஜின்னா லெஃப்ட் காங்கிரஸ் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒரு பெரிய கதையை கண்டுபிடிக்கணும். அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்ப்போம். அதை நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா I'll tell when did ஜின்னா லெஃப்ட் காங்கிரஸ். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம சும்மா ஒரு ஃபேக்ட் சொல்லிடலாம், ஆனா நமக்கு ஞாபகம் இருக்காது, திரும்பி அது மறந்துதான் போகும். ஸோ கதையோட சொல்லும் போது அது மறந்தே போகாது. ஓகே, சீனியர் அட்வொகேட் ஆர் வெங்கடரமணி. இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. He has been reappointed as Attorney General of India. இந்தியாவினுடைய அட்டர்னி ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். எவ்வளவு காலத்துக்குன்னா ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. ஓகே, சரி, இப்ப இவரை பத்தி ஒரு 4 இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? சரி, 3 இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Number 1, Article 76. Number 2, he is appointed by President of India. And number 3, இவரோட term அப்படின்னு பார்த்தா again pleasure of President. பிரசிடென்டின் நம்பிக்கை உள்ளவரை இவர் பதவியில இருக்கலாம். அண்ட் நம்பர் 4th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை எப்ப வேணாலும், ஆக்சுவலி இதுக்கு மீனிங் என்னன்னா, பிரசிடென்ட் கேன் ரிமூவ் அட் எனி டைம். எப்ப வேணாலும் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியும் இவர், சரியா? அண்ட் 4th முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவரோட ரெமுனரேஷன், சம்பளம், இதை யார் முடிவு பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். வேற யாருக்குமே பிரசிடென்ட் முடிவு பண்ண மாட்டார், இவருக்கு மட்டும்தான். ஓகே, அடுத்தது 5வது பாயிண்ட். 5வது முக்கியமான பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கான ப்ரிவிலேஜஸ் என்னென்னவோ அது அத்தனையுமே இவருக்கும் உண்டு. எம்பியோட ப்ரிவிலேஜ் எல்லாமே இவருக்கு உண்டு. இவரு எந்த கோர்ட்ல வேணாலும் he can be audience. Okay, he can be audience in any court. Okay,
அப்ப எம்பியோட ப்ரிவிலேஜ்னு சொல்லும்போது இவர் ராஜ்யசபா, லோக்சபா அல்லது பார்லிமெண்டரி கமிட்டிஸ் எதுல வேணாலும் he can participate, he can speak, etc. புரிஞ்சுதுங்களா? Yes? Is that clear? Any doubts? ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா இந்த பிடிஎஃப் இந்த ஒயிட் போர்ட் வேணுன்றவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ திங்க் யூ ஆல் ரிமெம்பர் 9500020200 அல்லது 9884372100. இந்த 2 நம்பர்ல எதுக்கு வேணாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் நம்மளோட யூபிஎஸ்சி 2026 ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. யாராவது இதை பத்தி என்கொயர் பண்ணணும்னாலும் கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. Again on Wednesday, I will catch you in another rapid fire. Have a great day.